சீனா மற்றும் இந்தியா ஏன் உலகளாவிய அச்சுறுத்தல்களாக பார்க்கப்படுகின்றன? மக்கள் சீனா மற்றும் இந்தியா உலகளாவிய அச்சுறுத்தல்களாக மாறி வருகின்றன என்று கூறும்போது, அவர்கள் போர் அல்லது நேரடி ஆக்கிரமிப்பை குறிக்கவில்லை. அவர்கள் பேசுவது அதிகார மாற்றம் குறித்து. பல தசாப்தங்களாக உலகளாவிய செல்வாக்கு சில மேற்கத்திய நாடுகளின் கைகளில் மட்டுமே இருந்தது. இன்று அந்த சமநிலை மாறிக்கொண்டிருக்கிறது, மற்றும் அந்த மாற்றத்தின் மையத்தில் சீனாவும் இந்தியாவும் உள்ளன. சீனா ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவதற்கு காரணம் கட்டுப்பாடு மற்றும் ஆதிக்கம். உலகளாவிய உற்பத்தி மற்றும் வழங்கல் சங்கிலிகளில் சீனா ஆதிக்கம் செலுத்துகிறது. இதனால் பல நாடுகள் பொருளாதார ரீதியாக சீனாவை சார்ந்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் சீனா தொழில்நுட்பத்தை ஒரு அடிப்படை கட்டமைப்பாக கருதுகிறது. தொலைத்தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் டிஜிட்டல் அமைப்புகள் போன்ற துறைகளில் பெரிதும் முதலீடு செய்கிறது. பிற நாடுகள் சார்ந்திருக்கும் முக்கியமான அமைப்புகளை ஒரு நாடு கட்டுப்படுத்தும் போது பொருளாதார சக்தி செல்வாக்காக மாறுகிறது. இந்தியா வேறுபட்ட சவாலாக பார்க்கப்படுகிறது. இந்தியா மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டிற்காக அஞ்சப்படவில்லை, ஆனால் அதன் அளவு மற்றும் தாக்கத்திற்காக. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகைகளில் ஒன்றையும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தையும் கொண்ட இந்தியாவின் முடிவுகள் இன்று உலக சந்தைகளை வடிவமைக்கத் தொடங்கியுள்ளன. மேலும் தொழில்நுட்பத்திறன், மென்பொருள் மற்றும் டிஜிட்டல் சேவைகளில் இந்தியா ஒரு முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது. இது அறிவு சார்ந்த தொழில்களில் நீண்டகால போட்டியை உருவாக்குகிறது. மேலும் ஒரு முக்கிய காரணம் இந்தியாவின் சுயாதீனம். இந்தியா எந்தவொரு பெரிய சக்தி கூட்டணியுடனும் முழுமையாக இணைந்திருப்பதில்லை. இதனால் அதன் உலகளாவிய பங்கு முன்கூட்டியே கணிக்க முடியாததாக இருக்கிறது. உண்மையான கவலை சீனா அல்லது இந்தியா தனித்தனியாக அல்ல, அவர்களின் இணைந்த தாக்கமே. இரண்டும் சேர்ந்து உலக மக்கள் தொகையின் 1/3க்கும் மேற்பட்ட பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அவர்கள் வளரும்போது, நுகரும்போது மற்றும் புதுமை செய்யும்போது, வளங்கள், தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய தரநிலைகளின் தேவையை மறுவடிவமை